கார்த்திகை தீபம் சீரியலோட டுடே எபிசோட் 3 நாங்கள் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திகோடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் செலிப்ரேஷன் பண்ணுறதா இருக்காங்க. ஆனால் நாச்சியாருக்கு இதை செலிப்ரேஷன் பண்ணுறதுல இஷ்டமே இல்லை. ஏன்னா குடும்பமே இப்படி பிரிஞ்சு கிடக்கும்போது நான் எப்படி எங்களோட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாச்சியார் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ஆனந்த், மீனாட்சி, ஐஸ்வர்யா, அருண் இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இந்த வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான், தீபா, ஸோ 3 பசங்களும் 3 மருமகளும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்கெல்லாம் வரலை அப்படின்னா நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. கார்த்திக் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சே ஆவாங்க. இன்னொரு நாள் நம்ம கார்த்திக்குடைய பாட்டி நாச்சியாருடைய அம்மா கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா, உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு நான் வரலான்னு இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என் கல்யாண நாள் எனக்கு மனசே சரியில்லைம்மா, அதனால் நான் கல்யாண நாளை கொண்டாடுறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நாச்சியார், ஆனாலும் நம்ம பாட்டி கார்த்திக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக், நீ தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, கல்யாண நாளை நல்லபடியாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கார்த்திக் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கார்த்திக் கண்டிப்பாக என்ன செய்ய போகிறாருன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக குடும்பத்தை ஒன்று சேர்த்து சூப்பராக அவங்களுடைய கல்யாண நாளை கொண்டாடுவாங்க. ஸோ பாட்டிக்கும் பிடிச்ச பேரனா கண்டிப்பாக மாறுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியும் கண்டிப்பாக இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறாங்க, கார்த்திக்கும் பாட்டியும். ஸோ என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.